ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பேஸ் கேம்ன்ற புக்கை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி கிங் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களை ரீச் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1. இரவு வானம். கண்ணங்கரிய இருள் அப்பிய இரவு. கவின் மாடியில் நின்று மேகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். கருமேகங்கள் வானத்தை மூடிக்கொண்டிருந்தன. என்னடா மேகத்தையே பார்த்து கொண்டிருக்க என்று கேட்டாள் அகல்யா. அகல்யா கவினின் அத்தை மகள். காலாண்டு விடுமுறைக்கு மதுரைக்கு வந்திருந்தாள். அவள் பெங்களூரில் வசிக்கிறாள். மேகக்கூட்டங்களுக்கிடையே மின்னி மறையும் நட்சத்திரத்தை பார், எவ்வளவு அழகு என்றான் கவின். கவின் அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தான். அகல்யா பெங்களூரில் 4ஆம் வகுப்பு சென்ட்ரல் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தாள். மின்னும் நட்சத்திரங்களை பக்கத்தில் சென்று பார்க்க ஆசை என்றாள் கவினின் அக்கா அபிநயா. அபிநயா 8ஆம் வகுப்பு படித்தாள். மேகங்கள் நிலவை மறைத்ததால் பூமியெங்கும் இருளின் அடர்த்தி கூடியிருந்தது. நகரும் மேகங்களுக்கிடையே நட்சத்திரங்கள் மின்னி மறைந்தன. நீ விண்வெளி வீரனானினா பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்றாள் அகல்யா. எனக்கு மட்டும் சக்தி கிடைச்சதுன்னு வச்சுக்க, நிலவை மறைக்கும் அந்த மேகத்தை அப்படியே நகர்த்தி வச்சிடுவேன் என்றான் கவின். மேகம் நகர்ந்து செல்ல நிலா தன் முகத்தை காட்டி சிரித்தது. டேய் கவின், நிலாவில் உன் பாட்டி வடை சுடுறாளான்னு பார் என்று கேலி செய்தாள் அபிநயா. அவனுக்கு பாட்டின்னா உனக்கு என்ன அத்தையா என கிண்டல் அடித்தாள் அகல்யா. சூரியனுக்கு அடுத்து வானில் பெருசா வெளிச்சமா நிலாதானே தெரியுது என கேட்டான் கவின். அனைவரும் தலையாட்டினர். கவின், ஸ்பேஸ் கேம் ஒன்று விளையாடலாமா என கேட்டாள் அகல்யா. அதென்ன விளையாட்டு, எங்க சொல்லு பார்ப்போம் என்றாள் அபிநயா. அது தாயக்கட்டை உருட்டி விளையாடுகிற மாதிரியான ஒரு விளையாட்டு. தாயக்கட்டைக்கு எங்கே போகிறது என கேட்டான் கவின். மாமா லைப்ரரியில் நூலகத்தில் ஒரு 3D புத்தகத்தின் கடைசியில் அந்த கேம் இருந்துச்சு. அதில் காய்கள், தாயக்கட்டை எல்லாமே இருக்கு என்றாள் அகல்யா. அதென்ன 3D புத்தகம் என கேட்டான் கவின். அது கவின், புத்தகத்தை திறந்தால் அதில் சில பொருட்கள் முப்பரிமாணத்தில் இருக்கும். அதாவது மனிதர்கள் என்றால் அவர்கள் முப்பரிமாணத்தில் தெரிவார்கள் என்றார் அபிநயா. ஆனா இதுவரை அப்படி ஒரு புத்தகத்தை எங்கள் அப்பா நூலகத்தில் பார்த்ததே இல்லையே என்றான் கவின். அதுதானே நானும் பார்த்ததில்லையே, எந்த ரேக்கில் இருக்கு என கேட்டாள் அபிநயா. அது ரேக்கில் இல்லை, ஒரு பெட்டியில் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. காலையில் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. நான் லைப்ரரி சென்று பரன் மேல் இருந்த பெட்டியை எடுத்து பார்த்தேன். அதில் அந்த புத்தகம் இருந்தது என்றாள் அகல்யா. அனைவரும் மாடியில் இருந்து இறங்கி நூலகத்திற்கு சென்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பார்ட் 2 வேணும்னா நான் இதை சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.